Om Saravana Baba. Hi, a happy morning to all my brothers and sisters of second year CSC students. This is your class in operating system. Today we are going to see your last topic in Unit 5, which means we are going to complete our syllabus. So in previous class, we have seen about Android. So Android is an open source mobile OS and it was developed by your Open Android Alliance led by Google. So as we know, your Android was programmed in C, C++, but nowadays the most app has been developed in Java. That's why in your hoops concept you have said that Java is very important for your career. So your smartphones and then your Android open source supports your Bluetooth, Wi-Fi, 3G and 4G networking. And we have seen many Android versions like 1.1, 1.5, 1.6, 2.0, 2.2, 2.3 and 3.0. Then next we have seen about Android architecture. ஸோ உங்களோட ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சரில் யூ ஹேவ் application framework, libraries, Android runtime and then your Linux kernel. So it provides you a set of core applications like email client, SMS program, calendar, browser and map, contact, etc. ஸோ உங்கள் ஆப்புடைய ஃப்ரேம்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களோட யூசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காம்போனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து you can view your system, content providers, view system to build an applications, then content provider to enable your application to access the data from an other applications. அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா நான் கோட் லோக்கலைஸ்டு ஸ்ட்ரிங் கிராஃபிக்ஸ் லேயர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறாங்க. தென் யோர் நோட்டிஃபிகேஷன் மேனேஜர் அண்ட் தென் ஆக்டிவிட்டி மேனேஜர். லைப்ரரிஸ் அப்படின்றது உங்களுடைய C++ லைப்ரரிஸ். அதில் ஆண்ட்ராய்டோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து டெவலப்பர்ஸ் அப்ளிகேஷன் ஃப்ரேம்ஒர்க் கொடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ரன் டைம் அப்படின்னு வரும்போது இதில் கோர் செட் ஆஃப் கிளாஸ் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்மூத் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு டெவலப்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது உங்களோட லைப்ரரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி அதில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் கோடிங் கொடுத்துட்டு ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரன் டைம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் அ டால்விக் வர்ச்சுவல் மிஷின். ஸோ அந்த டால்விக் வர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கன்ஸ்டன்ட் மொபைல் என்விரான்மெண்ட். அவர் வந்து ஜாவா 8-bit ஸ்டாக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாரு. அதுமாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா 16-bit இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் உங்களுடைய இன்டர்பிரட்டர் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி டால்விக் யூஸ் யுவர் லெஸ் ஸ்பேஸ் விச் மீன்ஸ் இட் கேன் கம்ப்ரஸ் யுவர் ஃபைல் இன் ஸ்மாலர் சைஸ். அதனால தான் நம்ம வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜார் ஃபைல்ஸாக யூஸ் பண்ணி அதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இஸ் யோர் மிடில்வேர். ஸோ மிடில்வேர் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு வர்ச்சுவல் மிஷினை கோர் லைப்ரரிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் யூ ஹேவ் சம் ஆஃப் யுவர் பிளாக்ஸ் இன் ஆண்ட்ராய்டு. தட் இஸ் யுவர் ஆக்டிவிட்டி மேனேஜர், கண்டென்ட் ப்ரொவைடர், டெலிஃபோனி மேனேஜர், லொக்கேஷன் மேனேஜர் அண்ட் தென் ரிசோர்ஸ் மேனேஜர். ஆண்ட்ராய்டோட எஸ்டிகே ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஏபிஐ, கோர் ஆஃப் யுவர் எஸ்டிகே, டெவலப்மெண்ட் டூல்ஸ், நோ லைசன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் ஃபீஸ், தென் ஜிஎஸ்எம், 3G நெட்ஒர்க்ஸ், ஃபுல் மீடியா, மல்டிமீடியா பர்பஸ் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டோடைய ஆர்கிடெக்சரில் இருக்கிற ஒன் பெனிஃபிட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரிஸில் ஆண்ட்ராய்டு ரன் டைம் அப்படின்னு வரும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் லைப்ரரிஸ் இருக்கும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து எங்கெல்லாம் வந்து உங்கள் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரன் ஆகுதோ அங்கெல்லாம் அதோட அவைலபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. தென் வி ஹவ் சீன் அண்ட் கம்பேரிசன் பிட்வீன் யுவர் ஆண்ட்ராய்டு அண்ட் தென் ஐஃபோன் OS. இந்த ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் மெமரி இருக்கும். ஐஃபோனில் இன்டர்னல் மெமரி நல்லாவே இருக்கும். இதில் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி உங்களுக்கான SD கார்ட்ஸ் தேவைப்படும். iOSல SD கார்ட்ஸ் தேவைப்படாது.
ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து டேட்டா ஃப்ளஷ் ட்ரைவ் மோடில் நடக்கும் இன் ஆண்ட்ராய்டு. ஸோ ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஐபாடில் நடக்கிற மாதிரி நடக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் அது இதுன்னு வரும்போது என்னோட பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் 2 or 3 பட்டன்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இன் ஐஃபோன் யூ ஹேவ் ஒன்லி ஒன் பட்டன், தட் இஸ் யுவர் சென்டர் பட்டன். அந்த சென்டர் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் யூ ஹேவ் அ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டு மெனிஃபிஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ரிசோர்ஸ் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டால்விக் வந்து யூசர் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Now we'll see a continuation of your previous topic, that is about your Android benefits. Android உடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஓப்பன் அண்ட் ஃப்ரீ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் யூஸ் பண்ணுற ஹேண்ட்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல்ட்டி கஸ்டமைஸ் கண்டென்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், அதனால் இதில் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ஸ் மெசேஜ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Then you have some of the proponents of Android. ஸோ அதனோட ப்ராப்பர்னன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற உங்களோட மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு அதனுடைய கண்டென்ட்டில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை ஆக்சஸ் பண்ணும்போது ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கே ஷேர் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து ஷேர் ஆகிடும். ஸோ இதுக்கான ஆண்ட்ராய்ட் பாயிண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் லைக் யூ எஸ்கியூஎல், மேப், வெப் எக்ஸட்ரா. அதுக்கப்புறம் வெல் மேனேஜ் அப்ளிகேஷன்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களோட ப்ரோக்ராம்ஸை குவிட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ். Then your last one is portability. Okay, that's all about your Android. Now we'll see your next topic about an iOS technology. So iOS அப்படின்னு பார்க்க வரைக்கும் இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்களோட ஐபேட், ஐஃபோன் அண்ட் தென் ஐபாட் டச் டிவைசஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் ஹார்ட்வேர் வந்து அதனோட டெக்னாலஜிஸை அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்கள் ஐஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் வந்துட்டு உங்களோட டூல்ஸை இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதை ரன் பண்ணுறதுக்கும் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை ஆக்சஸ் பண்ணும்போது யூ ஹேவ் அன் ஐஓஎஸ் ஆர்கிடெக்சர் லைக் கொக்கா டச், மீடியா லேயர், கோர் சர்வீசஸ் அண்ட் கோர் ஓஎஸ். ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எப்பவுமே இந்த டயக்ராமை நம்ம சொல்லும்போது இல்லைனா ப்ரீ டிஃபைன்டாக ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு ஹேபிட் இருக்கும் ஆரோ ஹெட் போடுறது. ஸோ கொக்கா டச்லேருந்து மீடியா பிளேயர் நடுவில் ஒரு லைன்ஸ் போடுறது, இல்லை இங்கேருந்து இங்கே ஆரோ போகுது அப்படின்னு நம்மளுக்கே தெரியாமல் அந்த லைன் ட்ரா பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எக்ஸாம் எழுதும்போது ஒரு கன்ஃபியூஷனில் ட்ரா பண்ணுவோம். பட் ஹேவ் இன் மைண்ட் உங்களுடைய ஐஓஎஸ் ஆர்கிடெக்சர் எப்பவுமே இண்டிபெண்ட் தான். எந்த ஒரு லேயரும் இன்னொரு லேயருக்கு சப்போர்ட் பண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ நீங்கள் எல்லா பாக்ஸுமே வந்து செப்பரேட்டாக தான் ட்ரா பண்ணணும். தட் இஸ் யுவர் கொக்கா டச், மீடியா லேயர், கோர் சர்வீசஸ் அண்ட் தென் கோர் ஓஎஸ். ஓகே, ஸோ இதில் ஐஓஎஸ் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்டு ஒன். ஸோ லேயர்டு ஒன் அப்படின்றதால இதில் யூஸ் பண்ணுற அந்த ஹையஸ்ட் லெவல் வந்து இன்டர்மீடியரியாக யூஸ் பண்ணுவாங்க பிட்வீன் யோர் ஹார்ட்வேர் அண்ட் விச் கிரியேட்ஸ் யுவர் ஆப். ஸோ நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லையிங் ஹார்ட்வேர் கிடையாது. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களோட ஹார்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா வெல் டிஃபைன் சிஸ்டம் இன்டர்ஃபேஸில் கொடுத்துட்டு அந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணுறதுக்கும் அதோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் டிவைஸில் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் கொக்கா டச் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி யூ கேன் பில்ட் யுவர் ஐஓஎஸ் அப்ளிகேஷன்ஸ். அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட அப்பியரன்ஸ் வந்து உங்களோட ஆப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இட் வில் சப்போர்ட் யுவர் டெக்னாலஜி. என்னெல்லாம் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணோன்னா மல்டி டாஸ்கிங், touch based input, push notifications and many high level system services. And the high level features of Coca Touch அப்படின்றது AirDrop, multitasking, auto layout, storyboards எல்லாமே. இந்த Coca Touchல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற உங்களுடைய ஐஃபோனோட ஆப் வந்துட்டு UI Kit framework, push notification service, map kit framework, message UI framework, address book UI framework, game kit framework and then IAD framework, event, accounts and then Twitter. இது எல்லாமே உங்களுடைய Coca Touch உடைய ஒர்க் தான். ஓகே, then next one is your media layer. ஸோ இந்த மீடியா லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா iOS உடைய ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து இதில் கொண்டு வராங்க. ஸோ இந்த வீடியோ லேயரில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ கோர் வீடியோ ஃப்ரேம் ஒர்க். அந்த கோர் வீடியோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது என்னென்னா
It just supports your utilized application developers which was not necessary. உங்களோட ஃப்ரேம்ஒர்க் எது தேவையோ அதை மட்டும் இந்த ஃப்ரேம்ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க, தேவையில்லாத திங்ஸை உங்களுக்கு வாஷ் அவுட் பண்ணுவாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் யோர் கோர் டெக்ஸ்ட் ஃப்ரேம்ஒர்க். கோர் டெக்ஸ்ட் ஃப்ரேம்ஒர்க்கில் யூ ஹேவ் அ iOS கோர் டெக்ஸ்ட் ஃப்ரேம்ஒர்க். அதை ஏபிஐ டிசைன் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட் லேஅவுட்டை ரெண்டரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் இமேஜ் ஐஓ ஃப்ரேம்ஒர்க். So this image IO framework will have a purpose of facilitate your iOS 4 and then PNG, JPEG, TIEF and then GIF எல்லாமே வந்து இதில் ஆக்சஸ் பண்ணுறாங்க. தென் உங்களோட லைப்ரரி ஃப்ரேம்ஒர்க்கில் you have a photo files which was located on your iPhone devices. Then last one is your core graphics framework. இதில் iOS core graphics இருக்குது. அது வந்து உங்களோட லைட் வெயிட் 2-dimensional ரெண்டரிங் இன்ஜின். அந்த இன்ஜினை யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். Your sixth one is core image framework. The core image framework அப்படின்றது உங்கள் iOS 5 that provides a set of video and image filtering manipulation பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. Then your seventh one is Quartz core framework. இதனுடைய ஃப்ரேம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கேப்பபிலிட்டிஸை ஐஃபோன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் யோர் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஆஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் அனிமேஷன். ஸோ உங்களுடைய அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் அனிமேஷன்ஸ் மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து குவாட்ஸ் கோர் ஃப்ரேம்ஒர்க்குடைய மெயின் பெனிஃபிட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் ஓப்பன் GLES ஃப்ரேம்ஒர்க். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ் தட் இஸ் லைக் 2D and 3D கிராஃபிக்ஸ். இப்போ நம்ம ஆட்டோகேம் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா டிசைனிங் ஃப்ரேம்ஒர்க்காக. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஓப்பன் GLES ஃப்ரேம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் வந்து லைட் வெயிட் வெர்ஷன்ஸ் தான். இந்த லைட் வெயிட் வெர்ஷன்ஸ் மூலயமா உங்களுடைய ஸ்மாலர் டிவைஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். தென் யோர் நைன்த் ஒன் இஸ் GLKit ஃப்ரேம்ஒர்க். ஸோ இந்த GLKit ஃப்ரேம்ஒர்க்கில் யூ ஹேவ் அ Objective-C based API design which was is your task of creating your ES based applications. Then your next one is Newsstand Kit framework. In the Newsstand Kit framework la and the user வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கெயின் பண்ணி அதோட iOS வெர்ஷன்ஸ் 5க்கு டிசைன் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை ஆக்சஸ் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் யூட்டிலைஸ் யோர் நியூ சர்வீசஸ். உங்ககிட்ட இருக்கிற எல்லா நியூ சர்வீசஸ்மே வந்துட்டு இந்த Newsstand Kit ஃப்ரேம்ஒர்க்ஸில் வந்து நீங்கள் அசைன் பண்ணலாம். தென் யோர் 11th ஒன் இஸ் iOS ஆடியோ சப்போர்ட். ஸோ இந்த ஆடியோ சப்போர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஃபார்மேட்ஸுமே வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ கம்ப்ரெஸ் ஆகிட்டு அதோட ஸ்டோரேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் ஆகிடும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் யோர் ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்ஒர்க். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்ஒர்க்கில் உங்கள் ப்ளேபேக் ரெக்கார்டிங் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோ கண்டெக்டாக இருக்கும். தென் யோர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோர் சர்வீஸ் லேயர். ஸோ கோர் சர்வீஸ் லேயரில் உங்கள் ஆப்புக்கு தேவையான ஃபண்டமெண்டல் சர்வீசஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதில் யூ ஹேவ் சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் லைக் பியர்-டு-பியர் சர்வீசஸ், iCloud ஸ்டோரேஜ், ஆட்டோமேட்டிக் ரெஃபரன்ஸ், பிளாக் ஆப்ஜெக்ட், கிராண்ட் சென்ட்ரல் டிஸ்பேச், in-app purchase, SQLite, XML support and file sharing. ஸோ இதில் அவங்க யூஸ் பண்ணுற அந்த அட்ரஸ் புக் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்றது இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அன் ஆக்சஸ் டு யுவர் ஐஃபோன் லைக் யுவர் அட்ரஸ் புக் கான்டாக்ட். ஸோ உங்களோட கான்டாக்ட் எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த அட்ரஸ் புக் ஃப்ரேம்ஒர்க். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் CFNet ஃப்ரேம்ஒர்க். CFNet ஃப்ரேம்ஒர்க் அப்படி இல்லை, TCP/IP நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட லோ லெவல் ஆக்சஸை SSL and TLS that is secure socket layer and then transport layer securityக்கு யூஸ் பண்ணிக்கலாம். And next is your core data framework. So இந்த frameworkல வந்து பார்த்தீங்கன்னா you can create your data modeling and store your data in your model view controller. So the model view controller it just perform some of the tasks which was working under your applications. The next one is your core foundation framework. தென் கோர் மீடியா ஃப்ரேம்ஒர்க் அப்படின்றது உங்களோட லோயர் லெவல் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் கோர் டெலஃபோனி ஃப்ரேம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் iOS ஃபோனில் இன்டகிரேட் பண்ணுறதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கும் கரண்ட் செல்லுடைய ஃபோன் சர்வீசஸ் ப்ரொவைடரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் கோர் டெலஃபோனி ஃப்ரேம்ஒர்க்.
தென் அதில் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்ளவுடில் கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் ஆண்ட்ராய்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இப்போ நம்ம சாம்சங் கேலக்ஸி ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பரேட்டிவ் ஃபைல் சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ராப்பரேட்டிவ் ஃபைல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி அந்த சாம்சங்குடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் 2.3 வந்துட்டு லினக்ஸோடைய எக்ஸ்டர்னல் 4 ஃபைல் சிஸ்டமை யூஸ் பண்ணோம். அப்போ அப்படி அதை யூஸ் பண்ணும்போது உங்களோட எல்லா ஆண்ட்ராய்டு டிவைசஸ்மே 2 ஃபைல் ஸ்டோரேஜ் ஏரியாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க. யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யுவர் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றது உங்களோட எஸ்டி கார்ட்ஸ் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றது உங்கள் மொபைலில் இருக்கிற ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா /mnt இருக்குது. தட் இஸ் ஒன் ஆஃப் யுவர் டைரக்டரி. அந்த டைரக்டரி யூஸ் பண்ணி உங்கள் பாயிண்ட்ஸை வந்து மவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை மவுண்ட் பண்ணும்போது உங்களுடைய டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைசஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம். லைக் யுவர் ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பீஸ், சிடி ரோம்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு ட்ரீ லைக்காக ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இப்படி தான் ஸ்டோர் ஆகும். லைக் யூ ஹேவ் அ ரூட். ஸோ அண்டர் த ரூட் யூ ஹேவ் அ சிஸ்டம், டேட்டா, கேட்ச், எஸ்டி கார்டு. ஸோ அந்த சிஸ்டமில் பின், இடிசி, யூஎஸ்ஆர், லைப்ரரி அண்ட் தென் ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ அப்படின்றது மவுண்டட் ஆஸ் ரீட் ஒன்லி, ஆர்டபிள்யூ அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் 2 ஆப்ரேஷன்ஸ்மே. நெக்ஸ்ட் இஸ் ஓடெக்ஸ் ஃபைல். ஸோ ஓடெக்ஸ் ஃபைல் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபைலுடைய பேக்கேஜஸ். ஸோ அந்த பேக்கேஜஸில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து .apk அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் உங்களோட ஃபைல்ஸ் எதெல்லாம் சப்போர்ட் ஆகுமோ அது ஆக்சுவலாக கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கிற பூட்டப் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அதனுடைய மெயின் கேட்டகரிஸ். நெக்ஸ்ட் இஸ் யோர் டிஓடெக்ஸ். ஸோ டிஓடெக்ஸ் அப்படின்றது ரீபேக்கேஜிங் யோர் ஆப். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் அலோஸ் யோர் ஈஸி மாடிஃபிகேஷன்ஸ் லைக் தீமிங். அதில் வந்து நோ பீசஸ் ஆஃப் கோடு இருக்கும். எக்ஸ்டர்னல் லொக்கேஷன்ஸ் என்னவோ கஸ்டம் ரோம், ஏபிகே எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டெகிரிட்டி ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் யுவர் லாஸ்ட் ஒன் இஸ் SQLite. ஸோ SQLite அப்படின்றது யுவர் SQL டேட்டா பேஸ் என்ஜின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்கள் டேட்டா பேஸை ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. இதில் இதனோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100-400 KBயில் தான் இருக்கும். ஸோ இட் ஜஸ்ட் சப்போர்ட்ஸ் யுவர் லைப்ரரி வித் கான்ட்ராஸ்ட் டு யுவர் அதர் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ப்ராசஸ் வந்து கிளைண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ண தேவையில்லை. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்ஃபிகரேஷன்ஸ், அதே மாதிரி சர்வரோட ப்ராசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு தேவை இருக்காது. நம்ம ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ டைனமிக் மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அதோட காலம், வால்யூம்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். தென் யூ ஹேவ் அ query which can reference your multiple database files and then few standard SQL extensions. ஸோ உங்கள் எஸ்கியூஎலோடைய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா SQLite க்ளோசபிள், அதோட கர்சர், டேட்டாபேஸ், ஓப்பன் ஹெல்ப்பர் அப்படின்றது உங்களோட டேட்டாபேஸ் க்ரியேஷன்ஸையும் வேர்ஷன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். தென் SQLite ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் வந்து கம்பைலேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. தென் query. ஸோ query வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கர்சர் விண்டோவை ரீட் பண்ணும். தென் பில்டர். ஸோ பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா SQL queries பில்டப் பண்ணுறதுக்கும். தென் ஃபைனலி யூ கேன் end up with your statement. That's all. Your syllabus has been completed with this topic. So our part is ending. So hereafter you have to concentrate on your studies. So உங்களோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த செமஸ்டர் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஸோ ஒர்க் ஹார்ட் ரிகார்டிங் தட். ஸோ நம்ம வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிகாஸ் யுவர் ரிசல்ட் இஸ் யுவர் கேரியர். ஸோ ஸ்டடி and work out for that. Okay, thank you.